Hi all, Day 22 free basics to advanced மெஹந்தி கிளாஸில் இருக்கோம். Day 21 வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, பார்த்துட்டு Day 22க்கு வாங்க. ஸோ Day 22 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 21 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபில்லிங்ஸு, ஃபில்லப்ஸு, கிரிட் அலைன்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஓகே, நம்ம கற்றுக்கிட்ட எல்லா எலிமெண்ட்ஸும் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கிரிட்டு போட்டால் நெக்ஸ்ட்டு அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன எலிமெண்ட் போடணும், ஸோ அது மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்ற என்னோடய ஷீட்டை நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது வந்துட்டு இதில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனா, A4 ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டை எடுத்துகிட்டு, தெரியுதா, ஸோ இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டை 2ஆக மடக்கிட்டு இதை கட் பண்ணி 2 ஷீட்ஸாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2 ஷீட்ஸாக கிடைக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஷீட்டுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவு, இது வந்துட்டு கிளைண்ட்டோட ஹேண்டோட மேக்ஸிமம் லென்த் இவ்வளோ தான் இருக்கும், பிரெத் இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணிட்டு மேலேருந்து லைக் இங்கேருந்து இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கிளைண்ட்டோட ஹேண்டில் போடுறதுக்கு. ஓகே, ஸோ A4 ஷீட்டை எப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போது என்னோடய ரெஃபரன்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பிக்சரில் நான் என்ன காமிச்சிருக்கேன்னா, நம்ம வந்துட்டு ஒர்க் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் பண்ண மாட்டோம், க்ராஸ்லேயும் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ஃபுல் A4 ஷீட்டில் ஃப்ளார்ஸ் எல்லாம் கொடுத்து அதில் வந்துட்டு நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட்டு காயில் கொடுத்துட்டு அதில் ஹம்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காயில் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து ரிங் ஹம்ஸ் கொடுத்து டியர் ட்ராப்ஸ். ஸோ ஒரு ஃப்ளவரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டா அப்படின்றத பாருங்கள். ஸோ இதெல்லாம் வீடியோவில் ஃபுல்லாக போட்டு காமிச்சா வீடியோ லென்த் பெருசாக போகும். இன்னொன்று, இந்த ரெஃபரன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் வந்துட்டு செகண்ட் ஒன் வந்துட்டு 4 ஷீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அந்த A4 ஷீட்டை கட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 4 ஷீட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பீகாக், நம்ம பீகாக் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பீகாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதில் நெக்ஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஹேண்டில் வந்துட்டு 3 பீகாக் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மிடில் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஷீட்டில் நான் பெருசாக எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டு போட்டிருக்கேன், நெகட்டிவ் ஸ்பேஸிங், தென் வந்து ஃபில்லிங்ஸு, அப்புறம் வந்துட்டு கிரிட்டில் வந்துட்டு பேஸ்லி போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஆல்டர்னேட்டாக அந்த ரெக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எப்படி ஆல்டர்னேட்டாக ஷேட் பண்ணுறது அப்படின்றது. அப்புறம் ஃப்ளார் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே தான், ஜஸ்ட்டு கிரிட்டில் டாட்டாக இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன், லைனில் டாட்டு, ஃபில்லிங்ஸ், நெகட்டிவ் ஸ்பேஸிங் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒன்னில் கீழே வந்துட்டு நம்ம ஜும்கி ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அதை கொடுத்து என் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ லாஸ்ட் ஒன்னில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நம்ம ஹேண்டில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் போட மாட்டோம், இந்த மாதிரி க்ராஸ்லேயும் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ க்ராஸில் ஃபில் பண்ணக்குள்ளே எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸோ லீவ்ஸோ கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு மோட்டிவ் ஸ்டார்ட் சொன்னோம் இல்லையா, நம்ம வந்துட்டு நமக்கு ஃப்ரீ ஹேண்டடாக ஒர்க் பண்ணுறது இல்லைனா ரேண்டம் ஸ்டார்ட் அந்த மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணுறக்குள்ளே நம்ம இந்த மாதிரி கொடுத்தோன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஷீட் வந்துட்டு ஒரு A4 ஷீட், ஃபுல் ஷீட்டில் ஆல்டர்னேட்டாக ஷேட் பண்ணாமல் போத் த சைடு வந்துட்டு பீகாக் மாதிரி கொடுத்துட்டு அதில் மிடில் ஃப்ளார் போட்டுட்டு நெக்ஸ்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பாருங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எதுக்குன்னா, கண்டினியூட்டி, நீங்கள் கண்டினியூஸாக எப்படிலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு திங்க் பண்ண வச்சு நெக்ஸ்ட்டு போடுறது தான். ஸோ இப்போ நான் ரெஃபரன்ஸ் காமிச்ச எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைனில் எது கிடைச்சாலும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெஹந்தி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் வரும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் Day 22 கிளாஸ். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.